ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். நாள் 6 டிசம்பர் 2025 சனிக்கிழமை. விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம், 20ஆம் நாள். திதி த்விதியை இரவு 9:25 வரை, பின்னர் திருதியை. நட்சத்திரம் மிருகசீரிடம், காலை 8:48 வரை, பிறகு திருவாதிரை, காலை 6:13 வரை, பிறகு புனர்பூசம். யோகம் சுபம் இரவு 11:45 வரை, அதன்பின் சுப்ரம். கரணம் சைதுளை, காலை 11:08 வரை, பிறகு கரசை, இரவு 9:26 வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக அமையப்போகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி இன்று உங்களை தேடி வரும். பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் உங்கள் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இது உகந்த நேரமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சகோதர சகோதரிகளுக்கிடையே இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். மாலை நேரத்தில் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் சில சிக்கல்களை உருவாக்கலாம் என்பதால் எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனால் போட்டியாளர்களின் தொல்லை சற்று அதிகரிக்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். உறவினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். எனவே உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. பிள்ளைகளின் கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் எத்தனையோ சவாலான காரியங்களையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள். கலை மற்றும் இலக்கியத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். தாய் வழி உறவினர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வாகனம் ஓட்டும்போது சற்று எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். இன்றைய பொழுது இனிமையாக கழியும்.
வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாக அமையப்போகிறது. பல நாட்களாக இழுபறியில் இருந்த அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்று சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய சொத்துகள் வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். மனதிற்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று நீங்கள் எதிலும் வெற்றியை காண்பீர்கள். உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும் நாளாக இது இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் ஈடேறும். வங்கிக் கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் சூழல் உருவாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். அவர்களின் எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் பெருகும். திடீர் தனலாபம் உண்டாகும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் என்பதால் நேரத்திற்கு உணவருந்துவது நல்லது. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சற்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கலாம். வேலைப்பளு காரணமாக சோர்வு ஏற்படலாம். இருப்பினும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழில் ரீதியான பயணங்கள் அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கும் யோகம் உள்ளது. மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மாலையில் மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபத்தை தரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்களின் வருகையால் வீடு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கும். பெண்கள் வழி உதவியால் நன்மை நடக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராக இருக்கும். கலைத்துறையினருக்கு பாராட்டும் விருதும் கிடைக்கும் நாள் இது. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு புதிய முயற்சியையும் இன்று தொடங்க வேண்டாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் அது பெரிய சண்டையில் முடிய வாய்ப்புள்ளது. பயணங்களை தள்ளி வைப்பது உத்தமம். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது சிறந்தது. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பத்தில் அமைதியை கடைபிடிக்கவும். கோபத்தை குறைத்துக்கொண்டு நிதானத்தை கையாண்டால் இன்றைய நாளை சமாளிக்கலாம்.
இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது நிம்மதியை தரும். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொன்னான நாளாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும். பிள்ளைகளின் கல்விச் செலவுக்காக சேமிக்கத் தொடங்குவீர்கள். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயற்படுவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்களைத் தரும். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். பொறுமையுடன் செயல்படுவது வெற்றியைத் தரும். நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், எனவே சிக்கனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம், விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளின் நடவடிக்கைகளில் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது நிதானம் அவசியம். உடல் அசதி மற்றும் சோர்வு ஏற்படலாம், போதுமான ஓய்வு எடுப்பது நல்லது. இறை வழிபாடு மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று நீங்கள் நிலைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்கள் முகத்தில் பொலிவு கூடும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். பழைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். பெண்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்துடன் இனிமையாக பொழுதை கழிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வார்கள். மனதிற்கு பிடித்த இடங்களுக்குச் சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான நாளாக அமையும். பதற்றமின்றி அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது துறைமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும். நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். வீட்டுத் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தாய்மாமன் வழியில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. மாலை நேரத்தில் மனதிற்கு இதமான நிகழ்வுகள் நடைபெறும். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.